So they given storage devices, 5 types of storage devices. From these storage devices, you can store text, documents, audio, video, games, images, whatever you want, you can save through these devices. So who can tell what is the first storage device they given the picture A? Internal hard disk. Internal hard disk. Okay, for internal hard disk, no need to mention that word internal. Just you can say hard disk. Internal dalum wrong illa. Just you can say it's a hard disk. So every files we saving in the computer, it's stored in hard disk. So I can show here about hard disk, right? Or video on the cartridge. With that, I'll explain you. பாருங்க ஒரு மெஷின் வந்து அசெம்பிள் பண்றேன். நான் உங்களுக்கு ஒரு வர்க் ஒன்று தரேன். நீங்க ஜஸ்ட் ட்ரை. உங்களோட வீட்ல பழைய கம்ப்யூட்டர் இருந்தா ஒர்க் பண்ற ஹார்ட் டிஸ்க் கலட்ட வேணும். பழைய ஹார்ட் டிஸ்க் கொண்டு இருந்தா பயப்படாம ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்து எல்லாத்தையும் துண்டு துண்டா கலட்டுங்க. பழைய ஹார்ட் டிஸ்க் கலட்டிட்டு 1 by 1 பாருங்க. நீங்க படிங்க. I do it. I did it. வெரி குட். யார் அது? அப்துல்லா. Okay, Abdullah, very good. So again try பண்ணி பாருங்க. சரியா? யார்கிட்டயாலும் பழைய ஹார்ட் டிஸ்க் இல்லாட்டி பஜார் டவுனுக்கு போற ஆட்கள் இருந்தா உங்களோட பேரண்ட் இருந்தா கம்ப்யூட்டர் ஷாப்ல இல்லாட்டி பேமெண்ட்ல எல்லாம் பழைய ஹார்ட் டிஸ்க் போட்டிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ்க்கு எடுக்கலுமா உங்களுக்கு ஒர்க் பண்ணாத ஹார்ட் டிஸ்க் எடுத்துட்டு வந்து ஜஸ்ட் ரிமூவ் ஆல் தி ஸ்க்ரூ அண்ட் செக் இட். நான் இப்ப காட்டுறேன் வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் எப்படி ரிமூவ் பண்றேன்னு ஐ வில் ஷோ ஹியர். ரைட்? நல்லா பாத்துக்கோங்க. ரைட்? Hard disk inside the system unit taikum. Always inside the system unit. Always நல்லா கேட்டுக்கோங்கம்மா. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த துண்டை நான் உங்களுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு சிஸ்டம் யூனிட் கவர் தானே இந்த கவர்ஸ். இந்த கவர் வந்து போத் சைட்ல இருக்கும். இந்த போத் சைட்ல உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க ரிமூவ் பண்ணணும்னா ஒரு சைடால மட்டும் தான் ரிமூவ் பண்ணிடும். other side la vandu motherboard back side. So I'll show in this video. You can see here. Okay, in the CPU there is a open side, no? Yes, that's what I want to show here. Two sides you can open. Two sides you can open. But if you want to remove the hard disk, only one side. Through only one side you can remove the hard disk. CPU there's both sides. Okay, right now the cartridge. And if you are using screwdrivers, best is magnetic screwdrivers. Yena machines உள்ளுக்குள்ள சின்ன சின்ன ஆணி எல்லாம் கலட்டுற நேரம் sometime அந்த screws எல்லாம் மிஸ் ஆகும். So magnetic screwdriver எடுத்தீங்கன்னா அதுலயே ஒட்டி பட்டு வரும். அதே போல எப்படி ஒரு screwdriver ஹேண்டில் பண்றேன்னு பாத்துக்கோங்க. கை எப்படி ஈக்குவல்னு பாருங்க. One hand should be like this. The second hand like this. This is the correct side. Okay, when you remove this side, you can view all the motherboards and the device. Here you can see hard disk. This power supply. இத நான் போற படிச்சு தருவேன். இது எல்லா டிவைசஸ் உங்களோட புக்ல இல்ல. நான் எல்லா டிவைசஸ் கலெக்டர் மாதிரி பூட்டுற மாதிரி அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி தருவேன். Right? Here you can see hard disk. Hard diskல வந்து two types of hard disk இருக்கு. Normal hard disk, right? The first type we call IDE. And the second type we call SATA. இது உங்களோட சிலபஸ்ல இல்ல, நான் உங்களுக்கு சும்மா சொல்றேன். ரைட்? The first type of internal hard disk, IDE hard disk. Second type of hard disk, SATA hard disk. அப்போ ஒரு மெஷின்ல இருக்கிறது வந்து உங்களோட மெஷின்ல இருந்தாலும் சரி, IDE hard disk SATA hard disk கண்டுபிடிக்கணும் வந்து simply in IDE hard disk white color cable. For the SATA red and black cable. நான் ஐடியா உங்களுக்கு புறவு காட்டுறேன். இதுல என்ன கலர் கேபிள் இருக்குதுன்னு பாருங்க பாக்க. என்ன கலர் for the hard disk? IDE. Where hard disk? Hard disk is here. So what is the color cable connected?
Well, red and black here. Red color cable, no, see here. yes, yes. So this is a SATA hard disk. நான் உங்களுக்கு ஐடியை காட்டுறேன், அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஐடி கேபிள் காட்டுறேன். அப்ப ரெண்டையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். சரியா? So this is an internal hard disk. Also it's a SATA type of hard disk. So this is the one side of system unit open. This is the correct side. Now the other side, see here, is a wrong side. Don't remove if not necessary. இது வந்து other side. இது தேவையில்லாம கலட்டவானு. இதுல வந்து உங்களுக்கு parts ஓட remove பண்ணல. If you want to lose some screws, then only remove this side. Okay. So without removing, you can find the side very easily. Where is the port? That side don't remove. The ports வரந்தானே, ports உள்ள side remove பண்ணவானம், ports இல்லாத side remove பண்ணணும். Ports means the motherboard. So this side you can see the motherboard. So always remove the other side, right? But for this video he need both sides because there are some screws. The video paakrathoda in between, if you have any doubt you can ask me, right? Now for this hard disk, here 2 screws. So you can't remove directly. First you have to remove these 2 screws. So other side also unscrew. So now easily you can remove the hard disk. This is a hard disk. This cover. And also one more important thing you have to know here. நிறைய பேர் செய்யற ஒரு mistake ஒன்று என்ன தெரியுமா? இப்ப hard disk or RAM or whatever computer parts எடுத்து கடைக்கு கொண்டு போற இருந்தாலும் கடையில இருந்து வாங்குற இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஷாப்கார ஆட்களுக்கும் இது தெரியாது நிறைய பேருக்கு. ஓகேயா? ரைட்? இந்த பார்ட்ஸ் என்ன செய்வாங்கடா, ஜஸ்ட் ஒரு ஷாப்பிங் பேக்ல போட்டு தருவாங்க. இல்லாட்டி ஒரு பேப்பர் பேக் ஒன்ல சுத்தி அதுக்கு ஒரு ஷாப்பிங் பேக் ஒன்ல போட்டு தருவாங்க. Don't use like this. There's a bag used to put computer parts that we call anti-static bag. Anti-static bag ஒன்று இருக்குது. அதுல தான் கம்ப்யூட்டர் பார்ட்ஸ் எல்லாம் போடணும். ரைட்? பாருங்க இந்த வீடியோல அவன் எவ்வளவு சேஃபா ஒரு ஹார்ட் டிஸ்க், நாங்க எப்படி சும்மா கண்டமாய் கையால பிடிப்போம், டேபிள்ல போடுவோம், என்ன கபடுக்குள்ள போடுவோம். பாருங்க எவ்வளவு சேஃபா ஒரு ஹார்ட் டிஸ்க் டீல் பண்றான்னு. The first one he used anti-static bag. This we call anti-static. இது உங்களுக்கு ஷாப்ல வாங்கியும் anti-static bagல தான் நீங்க சேஃபா டிவைசஸை யூஸ் பண்ணணும். Again he insert to the bubble bag. உங்களுக்கு தெரியுமே bubbles உடைப்பீங்களே, right? Bubble pack. அதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு பாருங்க, சேஃப்டியா இன்னொரு ஸ்பஞ்ச் பேக்ல போட்டு சேஃபா வைக்கிறார். How he packed. This is the method to keep the hard disk properly. Then after 10 years or so you can use that one. Damage avadu. So here you learn how to remove hard disk and where it's located and about the anti-static bag and the bubble bag. Now I'm going to show you the difference between the SATA hard disk and the IDE hard disk. In the பாடம் ஒரு ஸ்கூல்ல சொல்லி தர மாட்டாங்க, right? Okay, watch this video. IDE cable வந்து white colorல thick ஆயிக்கும், கொஞ்சம் நல்லா தடிப்பமாயிக்கும். You can see this video. This is IDE cable, thick. Check it how they are fixing. This is a cover for hard disk, right? This is the cover. Inside you can see hard disk.
In one PC, you can fix 2-3 hard disks. That's no problem, right? In the space, உங்களுக்கு இன்னும் போடேல். ID the cable in the இடத்துல தான் fix பண்ணணுமா here. Power connector you have to fix here. Power connectors, the color வந்து multiple color, red, yellow, இந்த மாதிரி வேரிக்கு தானே. This color we call power connector. Current வாரது. ID வந்து data travel பண்றது, right? Now you can see ID cable. Now he going to fix the ID cable. This we call ID cable. Different type of ID cable. When you fixing ID, watch it carefully. அதுல வந்து ஒரு இடத்துல சின்ன ஒரு கட் ஒண்டிக்கும். அந்த கட் மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்க பாருங்க ஒரு பின் ஈக்காது. அந்த பின்னை வாட்ச் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட்? இவங்க காட்டுவாங்க பாருங்க. This is a power cable, right? Power cord, power cable. Multiple colors should be fixed here. Hard disk power connect பண்றது, right? Power ID. This is what we call white color ID cable, right? So on the cut பாருங்க, ID ல உள்ள cut. Here in the middle you can see the cut. You can use 2 hard disks. From one you can connect through here, the second one from here. பாருங்க எப்படி fix பண்றாங்க. So now you know the Sir. hard disk. Yes. So the SATA cables are round while the ID cables are like flat. No, not round. That one also a little bit flat, but it's different. I'll show here now. It's a small one, right? But the data traveling speed very fast. SATA. Now you can see SATA. But the hard disk is same, huh? Hard drive is same. But in the gaming PCs, latest gaming PCs, the SATA cable is in black color also, huh? Full black. So I'm saying normal PCs, red color. The latest gaming PCs, they are given multiple colors. Didn't get to here. This is the SATA cable. It one also flat, but not round. Amra, if you have any doubt, you can ask Avishka. Proper SATA cable. This is a proper one, right? In the video, clear. This is we call SATA. Small one, red and black. That one also flat. Okay, now? Right. So now you know internal hard disk, where it's located, and the 2 type ID you know, and the SATA also you know. Now I'm going to show you how a hard disk works.
ஒரு ஹார்ட் டிஸ்க் கேபிளை ரிமூவ் பண்ணா அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. உள்ளுக்கு என்ன இருக்குது, வெளியில உள்ள அந்த கவரை காட்டினா உள்ளுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்க. Sir, sound is not coming. Okay, sound no need, right? I muted that. Right, இதுதான் inside the hard disk. நீங்க ஹார்ட் டிஸ்க் கொண்ட கவரை ரிமூவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இல்ல இதுல தான் ஸ்டோர் ஆகும். சிடி மாதிரி நிறைய இருக்கும் பாருங்க. This part we call head, read and write head. இதால தான் data's read ஆகும். டீப்பா போக தேவையில்ல, நான் சிம்பிள் லெசன் ஒன்று உங்களுக்கு காட்ட வேண்டும். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, அதுக்கப்புறம் நான் லெசன் இருப்போம். ரைட், கீழே போட்டு இந்த வேர்ட்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு பார்க்கல இந்த போட்டோல காட்டுற வந்து டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுது. ரைட், 0 and 1 பிட்ஸால தான் ஸ்டோர் ஆகுது. This we call head, read and write head. Okay, now I think you got a clear idea about hard disk. So there's a different storage hard disk, right? 20 GB, 40 GB, 80 GB, 100 GB, gigabytes, and the 1 terabyte TB, 10 terabyte here. Lot of different categories of hard disk. உங்களோட வீட்ல மெஷின்ஸ் இருந்தா சொல்லுங்க பாக்க, உங்களோட ஹார்ட் டிஸ்க் என்ன ஸ்டோரேஜ்? IDE. No, I'm asking the storage capacity. So I think my one is 99 GB, 100. 100 GB. There's no 99 GB, right? Sometime it will show 99, but it's 100 GB, right? So if you don't My one know, is 80 GB. okay. So to check the hard disk, very simple. Double click this PC, and in the local disk CD, count both. See here, my one 292 GB. So it means here 300 GB, right? 300 GB plus 172. Here 200. So 300 plus 200, 500 GB hard disk in this laptop. So in the machine la pakelum, you have to add both. If it is C only, count that one.
CD ன்னு வந்துச்சுன்னா ரெண்டையும் கவுண்ட் பண்ணுங்க. CDE வந்தா மூணையும் கவுண்ட் பண்ணுங்க. Like this you can count your hard disk, but always take the round figures. But 292 na 292 illa, this is 300. Above you have to take. Less panna vanum, right? Okay. So I think now you got the clear idea about the hard disk. So A, the answer for A, hard disk. So what is B? External hard disk. External hard disk. Very good. You can fix separately, externally to the system unit. You can use both Can also. put TV also, no? Yes. You can use like a memory card or pen drive, right? Okay. A one the internal hard disk, B one the external hard disk. Through the USB cable you can use. Sometimes micro USB also. So you have to know the two different types of cable. The one we call normal cable, and I'll show you here, normal USB, and there's micro USB. Everyone know this cable, USB cable. This USB. This is normal. The second one, micro USB. Sinner icon, small. You can check this different. Normal USB and the micro USB. Most phone varum, some of the phone வந்து normal USB varum, அடுத்ததுக்கு சின்னது micro USB varum, and you have to know the USB symbol, or we can call USB logo. This is a USB symbol. Ella USB device lam sinnada indha marka pottipanga. Okay. So we know what is external hard disk. So third one, C.